விடாமுயற்சி வெற்றி தரும் இது விக்னோடிப் குழுமம். உங்கள் அனைவரையும் புதியதொரு பார்வையோடும் புதிய நிகழ்ச்சியோடும் சந்திப்பதில் பெருமை அடைகின்றோம். இன்றைய தினம் சங்காணியில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தொடர்பாக பார்வையிட இருக்கின்றோம். இந்த காணொளிகளுக்கு எங்களுடைய தளத்திற்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்தோடு மட்டுமல்ல, எங்களுடைய விக்னோ யூடியூப் என்கின்ற முகநூல் தளத்தையும் ஃபாலோ செய்யுங்கள். தொடர்ச்சியாக இன்றைய தினம் பார்வையிட இருக்கின்ற சிறப்பு நிகழ்வு சங்காணியில் சங்காணி மாவட்ட இந்து இளைஞர் மன்றம் பெருமையுடன் நடத்தியிருக்கின்ற மாபெரும் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளில் சமூக ஊடகங்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறது வினோத உடைய நிகழ்வு. அந்த நிகழ்வில் நடைபெற்ற விடயம் இல்லை, அந்த நிகழ்வு தொடர்பான காணொளிகளை போட்டிகள் இங்கே ஆரம்பமாக இருக்கிறது. மட்டும் கலைப்போம். என்ன வடிவா இருக்கு. உங்களுடைய பேர் என்ன? ஏதாவது சொல்ல போறீங்களோ? சொல்லுவோம். என்ன குடிச்சாத்தான் களைப்பு எல்லாம் மாறும். களைப்பாருன நிம்மதியா இருக்கு. நான் தண்ணியன் அப்ப எடுத்தான் சொல்லணும். என்ன சிக்கனமா பயன்படுத்த உங்களுக்கு தண்ணி இருக்கு. என்ன சிக்கனமா பயன்படுத்தாதே, தண்ணியே இல்லை. நன்றி. நன்றி. மிகப்பெரிய ஒரு தகவல். சூரியனுடைய நேற்று பொட்டி, இடியப்பத்தட்டு பொட்டி என கொண்டு வந்திருக்கிறார். அப்ப நீங்களா என்ன வேஷம் தாங்கி வந்திருக்கிறீர்கள்? பனமரம். ஏதாவது சொல்ல போறீங்களோ? கொண்டு வந்திருக்கிறார். என்ன நீங்கள் தவிக்காதீர்கள். நான் பல வகையில உங்களுக்கு உதவி செய்கிறேன். முக்கியமான 2 விட்டுட்டு வந்துட்டேன். நாங்கள் எல்லாம் குடிக்கிற கள்ள கொண்டுறீங்க. என்ன அதையும் கொண்டிருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும். அந்த பானம் கூட எங்களுக்கு எவ்வளவோ உடம்புக்கு நல்லதை தருகின்றது. கரங்கட்டி வெள்ளம் மட்டும் நாங்கள் பயன்படுத்துறோம். என்ன நீங்க சாதிக்காதீங்க. இங்கே நல்ல வடிவா வெளிக்கிட்டு வந்திருக்கிறார்கள். 2 ரிம்போத்து, மணிக்கூடு, தொப்பி பார்த்தா ஒரு வெளிநாட்டுக்காரன் மாதிரி கிடக்கு. பார்ப்போம் யாருன்னு கேட்போம். அருள்ஜோதி. அருள்ஜோதி என்ன சொல்ல வாரீங்க? அப்படியே எல்லாம் வெள்ளக்காரன் மாதிரி கிடக்கு. வெளிநாட்டை பற்றி சொல்லுங்க. நான் லண்டன்ல இருந்து வந்திருக்கிறேன். என்ன கொண்டது நீங்கள் சில வழியில 15, 14 Pro Max அதுகளை கொண்டு வந்து உங்களோட நாட்டை அழிக்க இருக்கிறீங்க. சொல்லுங்க. என்ன சொல்ல வாரீங்க? இலங்கையை பற்றி சுத்தி பார்க்க வந்தீங்களா? ஒரு பயமும் இல்லை. இங்க வேற அதெல்லாம் படிவா சொல்லலாம். நான் யாருமே புரிஞ்சிருக்க பிள்ளை பயந்துடும். எங்க சொல்லுங்க. என்ன பார்க்க வந்தீங்க? என்ன நடக்குது? போத்தல்ல உடைக்கிறது பார்க்க வந்தீங்களோ? எனக்கு வெளிநாட்டுக்காரரை கண்டோன்னா போத்தில் தான் முழங்கிக்கிறது. அவைதான் நீங்க போத்துல கொண்டு கொடுத்து என்ன எங்களுக்கு குழப்பி அரவாசித்தனம் வெளிநாட்டுக்கு போகுது. இனி இங்கே ஒரு நிகழ்வு என்றால் இன்னொரு ஊர்ல இருந்துதான் ஆக்களை கொண்டு வரணும். நிகழ்வு பார்க்கறதுக்கு ஆக்களை கொண்டு வரணும். கண்ணா இவாங்கோ 2 கண்ணனப்பா. கண்ணன் அங்க பார்த்து கண் அடிக்கிறான். நேரம் பொம்பளை பிள்ளைகளுக்கு. கண்ணா அதேப்பம் கண்ணா. உங்களோட பேர் என்ன? கண்ணன். இது தெரியாமல் என்ன கேட்கிறேன். வெளிக்கிட்டு வந்திருக்கிறேன். என் பேர் தெரியாமல் இருக்கிறேன். கண்ணன். உங்களோட பேர் தேவையில்லை. அது கண்ணன். வெளிக்கிட்டு வந்தா கண்ணன். நீங்கள் 2 கண்ணன். கண்ணன் என்ன இங்க சைக்கிள்ல பின்னுக்கு ஐயா என்னோட கண்ணன்.
ஏதாவது சொல்ல போறீங்க? 2 கண்ணன்கள் 3 கண்ணன் நிக்கிறோம். என்ன சொல்ல போறீங்க? பாட்டு பாட போறீங்களோட அப்படியே பாட்டு பாட போறீங்களே. அன்பான உள்ளங்கள் பாட்டு. கிட்டவான இந்த கண்ணன் ஒழிக்குது. ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுங்க. அன்பான சத்தமா பாடுவோம். பாடி இருக்கிறோம். 2 பேரும் 2 கண்ணன்களுக்கும் வாழ்த்துக்கள். ஓடி திரியுங்க. இருக்குல்ல ஓடி திரிஞ்சு அங்கெல்லாம் பார்ப்போம். பயப்படலாம். சிவன் வாங்கோ. ஆதிரா கிட்டவான ஆதிரா ஏதோ சொல்ல போறா. என்ன சொல்ல போறீங்க? சிவபெருமான். எல்லாருக்கும் சிவன் லிஸ்டையில் போக போறார். அதனால நான் தான் பெரம்பொருள் என்று சொல்லி இருக்கிறார். மேங்கோ வாங்கோ. ஒரு மாம்பழமே வருதப்பா. என்ன சொல்ல போறீங்க? நெருந்தெடுக்கிறதால அது மயங்கி போச்சு. அதால சத்தம் போடாம இருக்குது மாம்பழம். இந்த வெக்கைக்கு நல்லா இருக்கும். நேசம்மா நேசம்மா இந்த வாழ என்ன சொல்ல போறீங்க? அம்மா மேல பார்த்து பிள்ளை நடிக்கிறதுதான் அம்மா சொல்லிருப்பாங்க. சொல்லாம வந்தியோ காட்டி அப்ப அடிதான் நான் எனக்கு பிள்ளை சொல்லுறேன். எங்க ஒர்க் பண்றீங்க? ஹாஸ்பிட்டல். எந்த ஹாஸ்பிட்டல்? சங்கார ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றாங்க. ஊசி என்ன கொரோனா ஊசி என்ன ஊசி என்ன தெரியல. என்ன ஊசி போட போறீங்க? அப்புறம் போடணும். ஓகே பாய். அடுத்த எங்களது கட்டாயம் தேவையான ஒரு சாமான் வருது. அவ கதைக்க மாட்டார். எப்பவுமே அதாவது எங்களுக்கு இப்ப பக்தியால வதங்கி போயிருக்கிறோம். பக்தியால வதங்கி போயிருக்கிறோம். அவ ஏசி காத்து எந்த ஒரு செலவும் இல்லாமல் ஃபேனுக்கு பின்னால ஐஸ் கட்டியை போட்டு நீங்க கட்டிவிட்டா ஒரு செலவும் இல்லாமல் நீங்கள் கூலா இருக்கலாம்னு சொல்றோம். சரியே? என்ன பேர்? சரி, அடுத்த வாங்க விண்வெளி வீரர். சும்மா இருபது காடி. என்ன பேர்? பேர் என்ன சொல்லுங்க? என்ன பேர்? அப்பா சண்டை ஓடிக்க போறது. நான் என்ன பேரை வச்சு விட என்ன சொல்ல போறீங்க? என்னண்டு இங்க பாத்து கதைக்கு இங்க பாரு. என்ன சொல்ல போறீங்க? வெக்கப்படுறார். அவர் என்னவாக இருக்கும்? காட்டுங்க. அவருக்கு நீர் ஆம்ஸ்ட்ராங் விண்வெளிக்கு போறார். வெரி குட். எல்லாரும் கை கட்டி விடுவோம். பாம்போ முருகன். முருகனுக்கு நான் பெற்றேன்.
முருகனுக்கு நான் வாரம். முருகா அனைத்து தயவு செய்து அந்த மழலை செல்வங்களை நீங்கள் உங்களுடைய கண்களிலான கண்டெடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அவர்கள் வெளிப்படுவதற்கு எவ்வளவு நேரம் அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள். ஆகவே தொடர்ந்து ஒரு நிமிடம் 2 நிமிடமாவது அவர்களுக்கு உங்களுடைய கரகோஷத்தை வழங்கி அவர்களை உற்சாகப்படுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள். என்னுடைய வித்தியாசமாக இங்கே உலர்ந்து வாங்குகிறதா அவங்களுடைய கண்களுக்கு விருந்தாக இருக்கின்றது. நாங்கள் நடுவர்கள் மைதானத்துக்கு வந்தவுடன் நாங்கள் எங்களை நிறுத்திக் கொள்வோம். கண்கவர் காட்சிகளை நீங்கள் கண்டுகொண்டிருக்கின்றீர்கள். அவர்கள் இந்த வெயில் வெக்கையிலே பல சிரமங்களுக்கு மத்தியில் அங்கே வருகை வந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த போட்டியினுடைய உற்சாகம் உங்களுடைய கைகளில் இருக்கின்ற கரகோஷத்தில் மட்டும்தான் இருக்கின்றது. எங்கே ஒரு முறை உங்களுடைய உச்சமான கரகோஷத்தை வழங்கி அவர்களுடைய போட்டிகளை மாவடி இந்து இளைஞர் மன்றம் பெருமையுடன் வழங்குகின்ற மாபெரும் பாரம்பரிய விளையாட்டு நிகழ்விலே தற்பொழுது இன்றைய தினம் வினோதோடை போட்டி நிகழ்வுகள் பால பிரிவு பிரிவிலே நிறைவேறி தற்பொழுது தரம் 1 முதல் தரம் 5 வரையான மாணவர்களுக்கான வினோதோடை நிகழ்வு இங்கே இடம்பெற்று வரவிருக்கின்றது. அடுத்த போட்டியாக தற்பொழுது ஆரம்பிக்கின்றது. இவர்களுக்கான போட்டி விதிமுறைகள் ஏற்கனவே உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கருத்து வெளிப்பாடு, புதிய சிந்தனை, குறைந்த செலவு, நேர்த்தி, முழுமை என்பவற்றை அடிப்படையாக கொண்டு இங்கே உங்களுக்கான நடுநிலைமை வகிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கூப்பிடுகின்ற ஒழுங்கின் பிரகாரம் இங்கே போட்டியாளர்கள் வருகின்றார்கள். உங்களுடைய போட்டிகளை நடுநிலைமை வகிப்பதற்காக தவறு நாடக பாடசாலையுடைய மாணவர்கள் இங்கே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கண்டி, மட்டக்களப்பு, நுவரெலியா போன்ற மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள். அவருடைய நடுநிலைமை எந்த பக்கச்சார்பும் இருக்காது என்ற நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து செல்கின்றோம். போட்டி இலக்கம் A. போட்டி இலக்கம் A. மரத்தை வெட்டினால் என்ற சிந்தனையோடு ஒருவர் அழைக்கப்படுகின்றார். எங்கே ஏ வாங்கும் கட்டாக கொஞ்சம் தள்ளி நிற்போம். என்ன எல்லாரும் பார்க்கிறவங்க பிள்ளையெல்லாம் மூடி கட்டி கொண்டு வந்திருக்கிறார். கதைக்கலுமோ கதைக்க போறீங்களோ அம்மாச்சி? கதைக்க போறீங்களா? நான் மரம் என்னை விட்டாதீர்கள் உலகளாவிய ரீதியில் இன்று விடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தி, ஒரு நல்ல தத்துவமான கருத்து. என்னை வெட்டினால் 2050ஆம் ஆண்டிலே என்ன நிகழப் போகிறது? அனைவரும் விரைவாகவே மரங்களை வெய்யுங்கள் என்ற செய்தி இப்பொழுது முகநூல் வாயிலாகவும் பகிரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அங்கே வெட்டினால் என்ன நடக்கும் என்பதை அவர் தத்துவமாக காட்டுகின்றார். ஆக்சிஜன் சிலிண்டரோடு நாங்கள் உலாவ வேண்டிய தேவை கூட எதிர்காலத்தில் வரலாம். வெப்பம் அதிகரித்துக் கொண்டு வருகின்றது. பி வாங்கும். நான் தான் பிச்சைக்காரன். வேற சொல்ல தேவையில்லை. நான் தான் பிச்சைக்காரன் என்று அழகாக வந்திருக்கிற ஒரு பிச்சைக்காரன். அவர் காசு கொஞ்சம் வச்சிருக்கிற கவனம் தம்பி, காலம் கெட்டு போய் கிடக்கு, உள்ள காசை கூட அடிச்சு கொண்டு போடுவாங்க, கவனமா போங்க. என்ன நான் தான் பிச்சைக்காரன். சி வாங்கோ. நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? பச்சை கிளி, முத்துச்சரம். பேர் என்ன சொல்ல போறீங்க? ஆப்பரேஷன் தியேட்டர்ல வேலை செய்கிறவர் மாதிரி இருக்கிற நீங்கள சரி,
யோசிச்சு கொண்டு வேறும் நான் கேட்பேன். டி, இரண்டாவது மரம் வருது என்ன, அதாவது ஆக்சிஜனை வழங்கும் மரம் 7,500 ரூபாய் மலிவா இருக்குது. உண்மையா மலிவா இருக்குது. ஏதாவது சொல்ல போறீங்களே? இலக்கிய அவரும் முதலாவது போட்டியாளர் போல ஒரு செய்தியை சொல்லுகிறார். ஆக்சிஜனை வழங்கும் மரம் எதிர்காலத்து விளைவை இன்றே சிந்திக்கக்கூடிய பெற்றோர்களும் பிள்ளைகளும் இங்கே தங்களுடைய காட்சி படத்திலே மேற்கொண்டிருக்கிறார்கள். டி, இ இருக்கிறார். இ அதை கேளுமா? நீங்கள் ஸ்கூலுக்கு போக தேவையில்லை. நீங்கள் டீச்சர்கிட்ட பேச்சு வாங்க தேவையில்லை. ஹோம்வொர்க் செய்ய தேவையில்லை. நான் இந்தியாவில் இருந்து வரேன். நீங்கள் எந்த நாளும் என்னோட தெரியாத விடயங்கள் கேட்டால் நான் சொல்லுவேன். நன்றி. நல்ல ஒரு சிஸ்டம். ஸ்கூலுக்கு போக தேவையில்லை. இப்பவே அரவாசி பிள்ளைகள் வாரையில்லை. அவங்கள தேடித்தான் மாற்றி மாற்ற வெயில. டீச்சர் மேட்ட பேச்சு பண்ண தேவையில்லை. அப்ப டீச்சர் மேல அதிபர்கிட்ட பேச்சு பண்ண தேவையில்லை. வீட்டை இருந்து படிக்கக்கூடிய சிஸ்டம் என்ன, நியூ டெக்னாலஜி எங்களை அறிமுகப்படுத்தி இருக்குது. வாங்கோ இப்ப வந்த ஸ்மார்ட் போன் வீட்டுல நான் வாங்குற பேச்சு சொல்லுங்க வாங்க. நான் ஸ்மார்ட் போன் கடையிலிருந்து வருகிறேன். வேற நீங்கள் ஸ்மார்ட் போன் பார்க்காதீர்கள். போன் பார்க்காதீர்கள். நீங்கள் போன் பார்த்தா உங்களோட கண் தெரியாது. படுக்கும் பொழுது உங்கள் பக்கத்தில் வைக்காதீர்கள். போன் வாகனத்தில் போன் வைக்காதீர்கள். வாகனம் ஓடிக்கொண்டிருக்கும் போது. கட்டிக்காரை நல்ல பிள்ளை. எனக்கு ஒரு உண்மை சொல்லணும். உங்களோட வீட்டு எத்தனை போன் கிடக்கு? அப்பா எத்தனை போன் வச்சிருக்கிறேன்? அம்மா எத்தனை போன் வச்சிருக்கிறான்? நீங்கள் போன் பார்க்கிறதா? என்ன கேம் விளையாடுங்க? எனக்கு நல்ல கேம் நிறைய தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும்? மோட்டு பத்துல பாக்குறீங்க? அடே பூசடிக்கா மண்டையா, இந்ததான் நீ கேட்ட சவ போத்தா பாக்குறீங்க? போக்குறோம் தெரியோட திருப்பி வருது. இப்ப போன் பாவிக்க கூடாது என்ன? அப்ப நல்ல ஒரு மெசேஜ் சொல்றா, போன் பாவிக்க கூடாது. தேவைக்கு பாவிங்க போன, தேவையற்றதுக்கு நாங்க நிறுத்திக் கொள்ளுவோம் என்ன. இப்ப ஒவ்வொரு வகையான போன் எழுதுது. வாங்கோ எச் என்னுடைய உணவின் தேவையாளர். நான் விவசாயி. நான் தோட்டம் செய்வேன். நான் தோட்டத்தை பாதுகாப்பேன். தோட்டத்தை பாதுகாப்பீர்கள். நீங்கள் கட்டாயம் உங்களுக்கு தேவை. போற போக்கில அரிசி எல்லாம் வெளியேற போகுது. போங்கோ ஹெச். ஹெலிகாப்டர் வாங்கோ. தென்னையை காக்கும் வெள்ள ஈயை கட்டுப்படுத்த என்னை அழையுங்கள். சங்கான மக்கள் அழைச்சிருக்கிறார்கள் உங்களை. ஹெலிகாப்டர் அவரை கலைக்க தேவையில்லை என்று நினைக்கிறோம். கலைக்கல கீழால கொடுப்போம். வாய் கதைங்க ரக்கி வச்சு கதை கொடுவோம் பிரச்சனை.
பாங்கோ அவர்தான் இந்த ஓட்டி அவா சொல்லுங்க என்ன சொல்ல போறீங்க? ஓட்டி பிரச்சனை இல்லை, நாங்கள் எங்களுக்கு தான் கடைசி சொல்லுங்க. நான் சென்னையில இருக்கிற ஈக்கு மருந்தடிக்க வந்திருக்கிறேன். வந்திருக்கிறீர்கள். எவ்வளவு காசு உங்களுக்கு செலவு? 400 ரூபா. வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்ல. தென்னைக்கு தாக்குற மிகப்பெரிய நோய் எதிர்காலத்தில் தேங்காய் 1000 ரூபாய்க்கு மேல் போகும் என்று சொல்லுகிறார்கள். அந்த ஈயை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் கட்டுப்படுத்துவதற்காக ஒரு தென்னைக்கு நாங்கள் மருந்தடிப்பதற்கு 3500 ரூபாய்க்கு மேல் அந்த செலவு முடியும். ஒரு எலியை வரவழைக்கக்கூடிய தேவை இருக்கிறது. எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய பல விடயங்களை இந்த மாணவர்கள் இங்கு காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். உண்மையில் அவ்வளவும் பெருமதி வாய்ந்தவை. அவர்களுக்கு நாம் ஒரு கணம் உங்கள் பாராட்டுக்களை தெரிவித்திருக்க வேண்டும். பெற்றோர்கள் மாணவர்கள் ஊடாக நல்ல சிந்தனை இங்கே விதைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான போட்டி இப்பொழுது நிறைவேற்றிருக்கின்றது. என்ற சொற்ப வேளையில் அவர்களுக்கான நிலைகளும் பரிசுகளும் வழங்கப்பட இருக்கிறது. இதற்கு அடுத்த கட்டமாக இருக்கின்ற பிரிவினர் தயார் நிலையில் இருக்குமாறு கட்டப்படுகின்றீர்கள். நிகழ்வுகளை பார்வையிட்டிருப்பீர்கள். மிகவும் அருமையான இந்த நிகழ்வுகள் தொடர்பான முழுமையான காணொளிகளை எங்களுடைய விக்னோ யூடியூப்பினுடைய முகநூல் தளத்தினூடாக நீங்கள் பார்வையிட முடியும். அது தொடர்பான இணைப்பை கீழே வழங்கியிருக்கின்றோம். ஆம், இந்த நிகழ்வுகளிலே மிகவும் ஒரு சிறப்பான நிகழ்வு என்ன என்று சொன்னால், இந்த இலங்கை நாட்டிலே தற்பொழுது அதிகரித்து வருகின்ற வெள்ளையை தாக்கம். இந்த வெள்ளையை தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு கிளி மூலம் ரசாயனம் தெளிக்கிற செயற்பாடு நடைபெற்று வருகின்றது. அது தொடர்பான செயல்முறையை வினோதோடைய நிகழ்வாக காட்சிப்படுத்தி இருக்கின்றபடியும் சமூக ஊடகங்களுடைய மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கின்றது. ஆம், இந்த நிகழ்வு தொடர்பான நேரலை காணொளிகளை நீங்கள் தொடர்ச்சியாக பார்வையிட விக்னோ யூடியூப் குழுமத்தினுடைய முகநூல் தளத்திற்கு வருகை தாருங்கள். மறக்காமல் எங்களுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து முகநூல் தளத்தை ஃபாலோ செய்யுங்கள்.